Hi all, welcome back to my channel. This is Revati from Godai Blooms. இந்த வீடியோவில் நம்ம ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் வித் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் தான் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் பை பண்ணுறதுக்காக அமேசானில் போய்ட்டு அந்த ப்ராடக்டை சர்ச் பண்ணி அந்த ப்ராடக்டை நான் கார்ட்டில் மூவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் யூடியூப்பில் போயிட்டு ஏதோ ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் பார்க்கும்போது நான் என்ன ப்ராடக்ட் கார்ட்டில் மூவ் பண்ணி வச்சுருந்தனோ அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எனக்கு யூடியூப்பில் டிஸ்பிளே ஆகும். இதுதான் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸில் நமக்கு மொத்தமாக 2 டைப்ஸ் இருக்குது. content based filtering or content based recommendation systems or collaborative based recommendation systems னு நமக்கு 2 types இருக்கு. So first content based recommendation systems தான் என்னன்னு பார்க்கலாம். Content based recommendation systems recommends item to the user based on the features of the item that the user liked in the past. அதாவது content based recommendation systems or content based filtering எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, யூசரோட பாஸ்ட் டேட்டா அதாவது ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் கண்டென்ட் பேஸ்டு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு யூசர் வந்து ஒரு மூவி பார்க்குறாங்க. அந்த மூவி வந்து ஆக்ஷன் ரிலேட்டடான மூவி. செகண்ட் டே வந்து அதே ரிலேட்டடான ஆக்ஷன் மூவிஸே அவங்க அகெயின் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களோட விஷ் லிஸ்ட்டில் நமக்கு என்ன இருக்குன்னா ஆக்ஷன் ரிலேட்டடான மூவிஸ் தான் இருக்கும். இப்போது ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் என்ன பண்ணுன்னா, அந்த யூசர் கண்டினியூஸாக என்ன டைப் ஆஃப் மூவி பார்க்குறாங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும். அதாவது யூசரோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தா அது கண்டென்ட் பேஸ்டு ஃபில்டரிங் ஆர் கண்டென்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டென்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ்க்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா யூசரோட வாட்ச் ஹிஸ்ட்ரி என்ன இருக்குன்னா மூவி ஏ. அந்த மூவி ஏ வந்து என்ன ரிலேட்டடான மூவி அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்ஷன் ரிலேட்டடான மூவி. தென் மூவி பி பார்க்குறாங்க, அந்த மூவியுமே ஆக்ஷன் ரிலேட்டடான மூவி தான். இப்போது அவைலபிள் மூவிஸ் என்னென்ன மூவிஸ் இருக்குன்னா மூவி சி அண்ட் மூவி டி. மூவி சி வந்து ஆக்ஷன் ரிலேட்டடான மூவிஸாக இருக்குது. மூவி டி வந்து காமெடி ரிலேட்டடான மூவிஸாக இருக்குது. இப்போது ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் அதாவது கண்டென்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் என்ன மூவியை யூசருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, யூசரோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு பார்க்கும். இந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் எனக்கு என்ன இருக்குன்னா மூவி ஏ வந்து ஆக்ஷன் ரிலேட்டடான மூவியை அவங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மூவி பி வந்து அதுவும் ஆக்ஷன் ரிலேட்டடான மூவிஸ், ஸோ அதனால் அதையும் வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூசரோட வாட்ச் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது நம்ம என்ன ரிலேட்டடான மூவிஸ் பார்த்துருக்காங்கன்றதை பேஸ் பண்ணி தான் அவைலபிள் மூவிஸ்லேருந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும். இப்போ இந்த மூவி சி அண்ட் மூவி டியை பார்க்கும்போது நமக்கு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் என்ன மூவி அந்த யூசருக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னா ஆக்ஷன் ரிலேட்டடான மூவிஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இதுதான் கண்டென்ட் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ். தென் collaborative based recommendation systems. ஸோ இன்னொன்று ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா மூவி ஏ, மூவி பி அண்ட் மூவி சி. மூவி ஏ வந்து அந்த மூவியில் ஆக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது, காமெடி அண்ட் ரொமான்ஸ் வந்து அந்த மூவியில் கிடையாது. தென் மூவி பியில் பார்த்தோன்னா ஆக்ஷன்ஸும் இருக்குது, காமெடியும் இருக்குது, ஆனால் ரொமான்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு மூவி சியில் பார்க்கும்போது ஆக்ஷன் இருக்குது, காமெடி அண்ட் ரொமான்ஸ் ஆக்ஷன் இல்லை, காமெடி அண்ட் ரொமான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம யூசர் லைக் பண்ண மூவிஸ் வந்து மூவி ஏ அண்ட் மூவி பி. இப்போ இந்த மூவி ஏ அண்ட் மூவி பியில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன்ஸ் அண்ட் காமெடி ரிலேட்டடான மூவிஸ் தான் அந்த யூசர் லைக் பண்ணியிருக்காங்க. அப்போது நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸாக கொடுக்கும்போது என்ன மூவி ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆக்ஷன்ஸ் அண்ட் காமெடி ரிலேட்டடான மூவிஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணோம். So next of recommendation systems, collaborative based recommendation systems. So collaborative based recommendation system என்றது ஒரு கஸ்டமரை குரூப் பண்ணி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் collaborative based recommendation systems சொல்லுவாங்க. So collaborative recommendation system recommends item to the user based on the preference or the behavior of the other similar user. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமர் ஏன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, கஸ்டமர் பின்னு ஒருத்தவங்க இருக்காங்க.
கஸ்டமர் ஏ வந்து ஒரு ப்ராடக்ட்டை அமேசானில் போயிட்டு சர்ச் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட்டை அவங்க பை பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் டூமே அதே சிமிலர் ப்ராடக்ட்டை பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 2 கஸ்டமரையும் ஒன்றா குரூப் பண்ணுவாங்க. இப்போது கஸ்டமர் ஏ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்குறாங்கன்னா இந்த கஸ்டமர் டூக்கு அதை ரெக்கமெண்டேஷன்ஸாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் கொலாபரேட்டிவ் பேஸ்டு ஃபில்டரிங் ஒரு கொலாபரேட்டிவ் பேஸ்ட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ். இந்த கஸ்டமர்ஸை குரூப் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது தான் நம்ம கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கொலாபரேட்டிவ் பேஸ்டு ஃபில்டரிங் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸில் நமக்கு மொத்தமாக 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூசர் பேஸ்டு கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங் அண்ட் செகண்ட் ஒன் ஐட்டம் பேஸ்டு கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங். யூசரை பேஸ் பண்ணி குரூப் பண்ணுறது யூசர் பேஸ்டு கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங். இந்த இடத்துல மெயின் ரோலாக யூசரோட ரோல் தான் ப்ளே ஆகும். ஐட்டம் பேஸ்டு கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங்கில் ஐட்டம் தான் மெயின் ரோலாக ப்ளே ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் யூசர் பேஸ்டு கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங். யூசர் பேஸ்டு கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங்கில் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் சிமிலர் யூசர்ஸை பேஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண போதும். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் 1 அண்ட் யூசர் 2ன்னு 2 யூசர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த யூசர் 1 என்ன பண்ணுறாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மூவி பார்க்குறாங்க. அதே மூவியை யூசர் 2வும் பார்க்குறாங்க அப்படின்னா இல்லை ரேட்டிங் கொடுக்கும்போது ஒரே மாதிரியான ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த 2 யூசர்ஸுமே ஒன்றா கிளஸ்டர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி கிளஸ்டர் பண்ணிவிட்டு சப்போஸ் யூசர் 1 வந்து ஒரு மூவி பார்க்குறாங்க ஆனால் யூசர் 2 அந்த மூவியை பார்க்கல அப்படின்னா யூசர் 1 பார்த்த மூவியை யூசர் 2க்கு ரெக்கமெண்டேஷன்ஸாக ப்ரொவைட் பண்ணும். இதுதான் யூசர் பேஸ்டு கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐட்டம் பேஸ்டு கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங். ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் சிமிலர் ஐட்டம்ஸ். இந்த இடத்துல பார்த்தோன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் சிமிலர் யூசர். ஸோ ஐட்டம் பேஸ்டு கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் சிமிலர் ஐட்டம்ஸ். ஒரே மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் பை பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமர் ஏ வந்து லேப்டாப் அண்ட் மவுஸ் வாங்கியிருக்காங்க, ஆனால் கஸ்டமர் பி வந்து லேப்டாப் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அப்போது ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஒரு லேப்டாப் அண்ட் மவுஸ் வாங்கும்போது செகண்ட் கஸ்டமர் ஒரு லேப்டாப் மட்டும்தான் வாங்கியிருக்காங்கன்னா அந்த மவுஸை செகண்ட் யூசருக்கு ரெக்கமெண்டேஷன்ஸாக ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல யூசர் வந்து மெயின் ரோலாக ப்ளே ஆகாது, ஐட்டம்ஸ் தான் மெயின் ரோலாக ப்ளே ஆகும். யூசர் பேஸ்டு கொலாபரேட்டிவ் ஃபில்டரிங்கில் யூசர்ஸ் தான் வந்து மெயின் ரோலாக ப்ளே ஆவாங்க. ஸோ இதுதான் ரெக்கமெண்டேஷன்ஸோட ஒரு பேசிக் சிம்பிள் கான்செப்ட்ஸ். இப்போது ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.